வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பெங்களூரில் சண்டே ஒரு நாள் என்னோட ரொட்டீன் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சண்டேனாலே நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்போம். பட் ஒர்க்கு வந்து மற்ற நாளை விட சண்டே ஹெவியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு தூங்குறதுக்கான டைம் கொஞ்சம் வந்து சண்டே கிடைக்கும். எழுந்ததுமே வீட்டில் இருக்க என்னோட குட்டி குட்டி செல்லக்குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். வேறு ஒன்றுமே இல்லை, நான் வளர்க்குற மணி பிளான்ட்டு தான். ஷஷு பார்த்தீங்கன்னா வெளியே பாலை போட்டு விளையாண்டு துளசி செடியை கட் பண்ணி விட்டுட்டான். எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. அதை இருந்தாலும் அதை முட்டு கொடுத்து நிறுத்த வச்சுருக்கேன். அகெயின் 2 செடி வந்து கீழேருந்து பிடுங்கிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். சாட்டர்டே நைட்டு நல்லா ரொம்ப நேரம் விளையாண்டுட்டதுனால ஹாலை வந்து என்னால் க்ளீன் பண்ணவே முடியலை. அதனால சரி, ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, ஞாயிற்றுக்கிழமை க்ளீன் பண்ணிக்கலான்னு மார்னிங் தான் வந்து என்னோடய க்ளீனிங் ஒர்க்கவே ஸ்டார்ட் பண்ணேன். காலையெல்லாம் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு துணியெல்லாம் நிறையா இருந்தது. மார்னிங் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க போகணும். அதனால் வந்துட்டு காலையிலேயே துணியெல்லாம் ஊற வச்சு வாஷ் பண்ணி போட்டுட்டா பெரிய வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிடும். மற்ற நாட்களில் கூட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டா. ஆனால் இந்த மாதிரி சண்டே டைமில் வந்துட்டு சுத்தமாகவே நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அடுத்தடுத்த வேலை வந்து இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் வீட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலுமே குட்டீஸ் வந்ததுக்கு அப்புறமா வீடு வந்து நாளாயிரும். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அதனால இப்போ வீடு வந்து க்ளீனாக இருக்குது. அவங்க எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் வீடு போகிற போக்கை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இங்கே பெங்களூரில் இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்லாமல் இருக்குது. கொஞ்சம் வெயில் எட்டி பார்க்குது இந்த ஒரு லாஸ்ட்டு 3 டேஸாக. ஆனால் ஈவினிங் போல் மழை வந்துடுது. நம்ம வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. துணியை காய போடுறதுக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் அவ்வளோ ஒரு ஸ்பேசஸ் வந்து கிடையாது. துணியெல்லாம் துவைச்சி மொட்டை மாடியில் தான் காய போடணும். கரெக்டாக மழை வர்றதுக்குள்ளே அந்த துணி காயணும். அதை எடுத்து நம்ம உள்ளே வைக்கணும். பால்கனியில் வந்து காய போடலாம், ஆனால் காய போட்டால் வர்ற கொஞ்சம் வெளிச்சம் கூட வீட்டுக்குள்ளே வந்து வராது. இதுதான் வந்துட்டு பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கு. அப்பார்ட்மெண்ட் வந்து நிறையா இருக்கும், ஆனால் நமக்கு வசதியான இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை தான். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வாங்க போகணும் இல்லையா, அதனால் நட்ஸை வந்து மார்னிங்கே ஊற வச்சுட்டேன். ஏன்னா நம்ம போயிட்டு வந்து ஊற வச்சோம் அப்படின்னா அது வந்து ஊறவும் செய்யாது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்காது மில்க் ஷேக் போடுறதுக்கு. நட்ஸு வந்து நான் என்னென்ன ஊற வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம், முந்திரி, கேஷ்யூஸ், ட்ரை ஃபிக்கு, வால்நட்டு இதெல்லாம் வந்துட்டு ஊற வச்சுருவேன். இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து பாதாமில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம பாதாம் அதிகமாக எடுத்துக்கலாம். பட் கேஷ்யூஸ் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் எடுத்துக்கணும், அதுதான் பெஸ்ட்டும் கூட. வால்நட் பார்த்திங்கன்னா நான் உடச்சது வாங்க மாட்டேன், முழுசாக இருக்கிறது வந்து வாங்கிடுவேன். இதெல்லாம் வந்து டிமார்ட்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ரேட்டு வந்து ஆஃபர் போட்டிருப்பான். அப்படி தான் இது நாள் வரைக்குமே வாங்கிட்டுருக்கேன் நான். இந்த மாதிரி மில்க் ஷேக்கெல்லாம் டெய்லி குடிக்கிறதுனால வெயிட் கெயின் ஆகும்னு சொல்கிறாங்க. நானும் இப்போ ரீசெண்டாக தான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஃபாலோ பண்ணவும் பண்ணாமல் நம்மளாக எதையும் வந்து டிசைட் பண்ண முடியாது இல்லையா. மார்னிங் வந்து பொமக்ரனேட் ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். அதையுமே வந்துட்டு இப்போ லாஸ்ட்டு 10 டேஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து எஃபெக்ட் காமிக்கும்னு தெரியல. இதையும் வந்துட்டு ஒரு 1 மந்த் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மாதுளம்பழ ஜூஸ் குடித்ததுக்கப்புறமா துணியெல்லாம் வாஷ் பண்ணி மாடியில் கொண்டு போய் காய போட்டு வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தோசையும் தக்காளி வந்து நிறையா இருந்தது. அதனால் தக்காளி கடையல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். தோசையும் தக்காளி கடையிலும் எனக்கும் ஷஷுக்கும் மட்டும்தான். அவங்க அப்பாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை பயிரெல்லாம் ஊற வச்சு பாயில் பண்ணி கொடுத்துருவேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் அது சாப்பிட்றதால நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கிற சுண்டல் குழம்பு அந்த மாதிரி எதுவுமே வைக்க முடியறதில்ல. அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ஷஷுவோட அப்பா தான் சாப்பிடுவார். நானும் ஷஷுவும் வந்துட்டு எங்களுக்கு வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணிப்போம். தக்காளி கடையில் பண்ணுறதுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறோம் இல்லையா, அதனால் பழசு ஏதாவது இருந்ததுன்னா அதில் வந்து நல்லதாக இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுருவேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படியும் மிச்சமாகாது. இந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறையா மீதமாயிரும். அதில் வந்து எது நல்லதாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து வச்சுடுவேன். நல்லதாக இல்லை அப்படின்னா அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டு டப்பாவெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் நம்ம திருப்பி வந்து எடுத்து வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். மாவு பாக்கெட் வந்துட்டு நேற்று நைட்டே வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி நைட்டு தோசை சுடலாம் அப்படின்னு தான் மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் நைட்டு வந்து நாங்கள் சுடவே இல்லை, சாட்டர்டே நைட்டு. அதனால் அதை வந்து சண்டே மார்னிங் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். என்னத்தை உள்ளே மிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. தோசை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வருது. நான் இப்படியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணவே மாட்டேன், ஆனால் பட் வேறு ஆப்ஷன் இல்லை அவசரத்துக்கு.
நானும் மாவு அரைச்சா தோசை வந்து பர்ஃபெக்டாக வரும். ஆனால் இவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. எவ்வளோ பேப்பர் மாதிரி ஊற்றினாலும் கரெக்டாக முன்ன பின்ன திருப்பி போடுறதுக்கு வருது. நான் உண்மையாலுமே கொஞ்சம் வந்து ஷாக் ஆகிட்டேன். உள்ளே வந்து சோடா மாவு அண்ட் அதர் திங் வேறு ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி மாவு வாங்கி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன். நானும் சஷுவும் வந்துட்டு தோசை தக்காளி சட்னி எல்லாம் நல்லா ஃபில்லாக சாப்பிட்டதுக்கப்புறமா டிமார்ட் போகலான்னு கிளம்பிட்டோம். கொஞ்சம் வந்துட்டு அந்த சோப்பெல்லாம் வாங்க வேண்டி இருந்தது. அது வந்து டிமார்ட்டில் வாங்கினா தான் ஆஃபரோட கம்மியாகவும் கிடைக்கும். ஸோ அதனால் நாங்கள் எல்லாமே வந்துட்டு டிமார்ட் கிளம்பலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அறக்க பறக்க கிளம்பி ரெடியாகி கீழே வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தால் தான் சஷுவோடப்பா அடுத்து வருவார். அதனால் நாங்கள் நேரமே கிளம்பி கீழே வந்துட்டோம். டிமார்ட் போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு மனசே இல்லை. என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சோம். கடைசியில் பில் போட்டு பார்த்துட்டு எல்லாம் பல்காக வரும். நானே ஃபோனில் வந்து கால்குலேட் பண்ணி எது மஸ்ட்டோ வந்துட்டு அதை மட்டும் பை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வர்ற வழியில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு அப்படியே டிமார்ட் வேலைகளையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே வந்துட்டு திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க வேண்டிய வேலை இருந்தது. வாங்கிட்டு வந்தது எல்லாமே சைட் பை சைடாக என்னோட கிச்சன் வேலைகளையும் பார்த்துட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பெரிய டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது. சண்டே வந்துட்டாலே கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு போகணும், காய்கறி வாங்கணும், இதர சில்லற வேலைகள் எல்லாத்தையுமே முடிக்கணும். அப்போ தான் அந்த நாள் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணாமல் நான் தூங்கினேன்னா அன்றைக்கி நைட்டு சத்தியமாக எனக்கு தூக்கமே வராது. ஏன்னா அடுத்த 1 வீக்குக்கான காய்கறி பழங்கள் தம்பிக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ற ஸ்நாக்ஸு இது எல்லாமே அந்த 1 வீக் வந்துட்டு நான் பண்ணணும். அப்படின்னா சண்டே வாங்கி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கான ப்ரீ பிளான் எல்லாமே நான் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த வாரத்தில் 5 நாள் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு என்னோடய சண்டே வந்து ஒரு நார்மல் ஒர்க் ஹோம் மேக்கராக இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைப்பீங்க, ப்ரீ பிளான் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.